சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எனக்கு உங்க அளவுக்குலாம் செய்ய தெரியாது. உங்க கைப்பக்குவம் எனக்கு வரவும் வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடைய அவியலும் செஞ்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். நல்லா இருக்குதா? நல்லா தான் நிலா இருக்கு. இப்போ நான் செய்கிற மாதிரியே என் கைப்பக்குவத்துக்கு நீ அடையும் அவியலும் செஞ்சிருந்தேன்னா ஏதோ நான் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருந்திருக்கும். இது உனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருக்கல, அதனால இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. புதுசாக சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓ அப்படியா? சரிங்கம்மா, அப்போ சாப்பிடுங்க. ஆமாம்மா, உங்களுக்கு இந்த சாப்பாடுனா எவ்வளோ பிடிக்குது? எனக்கு சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த அடை அவியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்னம்மா சொல்றீங்க? பிடிக்காதா? அப்போ எப்படி இப்போ இந்த சாப்பாடுனா இவ்வளோ விரும்பி ஆசைப்பட்டு சாப்பிட்றீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சாப்பாடுனாலே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த சாப்பாடு பிடிக்கும். அதனாலேயே எங்கள் அம்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டில் அடைய அவியலும் செஞ்சிருவாங்க. இந்த சாப்பாடு செய்கிற அன்னைக்கு எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் ஒரே சண்டை தான் நடக்கும். ஒன்று அழுதுகிட்டு சாப்பிடாம தூங்கிடுவேன், இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்ட வேற ஏதாச்சும் செஞ்சு கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு கிடப்பேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அத்தைக்கும் இந்த சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும்னு. சரி, அவங்களுக்காக இதை செஞ்சு கொடுப்பேன்னு ஆசைப்பட்டு எங்கள் அம்மா கிட்ட இதை கற்றுக்கிட்டா உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அத்தைக்கும் செஞ்சு கொடுத்தேன். அவங்க சாப்பிட அதை பார்த்து எனக்கும் ஆசை வந்துட்டு அதோட எனக்கும் இந்த சாப்பாடு பிடிச்சி போச்சு. அப்படின்னா அப்பாவுக்கு இந்த சாப்பாடு பிடிக்குங்க போய் தான் உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு, அப்படிதானம்மா? அடியே, இந்த சாப்பாடு உங்க அத்தைக்கும் பிடிக்கும். உங்க அத்தைக்கும் உங்க அப்பாவுக்கும் 3 வேளையும் அடையும் அவியலும் செஞ்சு கொடுத்தனா சலிக்காம உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி என்னதான் அந்த சாப்பாடுல இருக்குமோ, அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு எனக்கும் இந்த சாப்பாடு மேல ஒரு ஆசை வந்துட்டு அதனால எனக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அத்தைக்கு பிடிக்குங்கிறதுக்காகலாம் ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு பிடிக்குங்க போய் தான் இந்த சாப்பாடுனா உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு. இல்லைன்னா அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ள டெய்லி அப்பப்போ செஞ்சு எங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறீங்களே, அப்படின்னா அப்பா அந்த அளவுக்கு பிடிக்க போய் தான் உங்களுக்கு இந்த சாப்பாடு இவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆமா, கண்டுபிடிச்சிட்டா, பெரிய கண்டுபிடிப்பு. பேசாம சாப்பிடுடி. அப்போ ஒத்துக்கிறீங்க அப்படிதானே? சரி சரி, சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. இவளை ரூபியா வேற என்ன காணுமே? ஃபோன் அடிச்சியா? எங்க வந்துகிட்டு இருக்கலாம்? இன்னைக்கு தான் வேலை சீக்கிரமா முடிஞ்சிருமே, ஏன் இவ்வளோ நேரம் வரல? அதெல்லாம் அப்பவே கேட்டுட்டேம்மா. வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா, வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன். என்னன்னு தெரியல, வரட்டுமா என்னன்னு கேட்டுக்கலாம். அப்படியா? சரி சரி, அப்ப நீ சாப்பிடு, ஆறிட போகுது. சரிங்கம்மா, நீங்களே சாப்பிடுங்க. இது உண்மையிலே நம்ம வீடு தானா, இல்ல வீடு மாதிரி என்னமோ வந்துட்டோமா? இல்லையே, இது நம்ம ஹாலு, இது நம்ம மதர், அது நம்ம சிஸ்டர். கரெக்டா தானே வந்திருக்கோம். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்கு? நேத்து தான் இந்த தாய்க்குளம் என்னை இவளை அந்த கிளி இழுச்சிச்சு. இப்ப என்னன்னா 2 பேரும் ஒண்ணா உட்காந்து வீட்டுக்குள்ள விருந்து சாப்பாடு சாப்பிடுறாங்க. என்னடா நடக்குதுங்க? ஏய் ரூபி, வாடி. அடியே, இன்னைக்கு தான் வேலை சீக்கிரமா முடிஞ்சிருக்குமே, வீட்டுக்கு வராம எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? தாய்க்குளமே, என்னது இது? என்னோட இந்த சின்ன மனசுக்குள்ள உங்களுக்காக ஒரு பெரிய கோயிலை கட்டி அதுல சாமியா உட்கார வச்சு தினசரி பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்களை இப்படி தெய்வமா பார்த்த எனக்கு நீங்க கொடுத்த தண்டனையா இது? இப்படி என்ன முதுகுல குத்திட்டீங்களே தெய்வமே, முதுகுல குத்திட்டீங்களே. பெத்து எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து விட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டையும் கட்டி புட்டா. இந்த பிள்ளையும் மனசு பித்தாச்சு, பெத்தவ மனசு கல்லாச்சு, பெத்து எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து விட்டா. அடியே பைத்தியக்காரி, எவ்வளவா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு? who are you? எது? கண்ட்ரி ஃப்ரூட். உன்கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசின பாரு. இந்த பாரு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, புரியுதா? டீயா? கையில என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தல, எரிஞ்சேன்னு வச்சுக்க, டீன்னு சொன்ன வை கிழிஞ்சிரும் பாத்துக்க. அத உனக்கு எனக்கு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? இந்த பாருடி, உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. இதோட உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்டி. மறுபடியும் டீ போட்டு பேசாதடி, எனக்கு கோவமா வருது. அப்படி தாண்டி பேசுவேன். டி 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 டிட்டி டி டி 1000 டீ போட வேண்டி போடி சோடா புட்டி. சோடா புட்டியா? போடி வெள்ள பூசணி. சார்தான் போடி ஆண்டக்கண்ணி. நான் ஆண்டக்கண்ணினா நீ மாவு டப்பாடி. மாவு டப்பா. ஆமாடி, நான் மாவு டப்பா தான். ஆனா ஓ மகக்கிட்டே பாரு, கரிச்சிடி. நானடி கரிச்சிடி, நீ தாண்டி குண்டா. குண்டாடா நீ ஆண்டா? போடி குண்டா. போடி ஆண்டா. போடி குண்டா. போடி ஆண்டா.
இப்ப ரெண்டு பேரும் வாயை மூடலன்னு வச்சுக்கோங்க, விளக்கு மத்த எடுத்து முதுகுத்தோடைய பிச்சை நான் சொல்லிட்டேன். இப்பவே என்ன தானே திட்டுறீங்க? அவளை பத்தி ஏதாச்சும் சொல்றீங்களா? நேத்து கூட அவளை என்ன திட்டுறீங்க? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்ததுக்கு என்ன தானே திட்டுறீங்க? நான் கூட காலைல ஆபீஸ் போகும்போது போயிட்டு வரேன்னு எத்தனை தடவை உங்க மூஞ்ச பார்த்து சொன்னேன். ஒரு தடவையாச்சும் போயிட்டு வர சொன்னீங்களா? இப்ப பாருங்க, நான் போனதுக்கு அப்புறமே உங்க மவ கூட உட்கார்ந்து அடலாம் செஞ்சு பாயசம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு உங்க பெரிய மவ தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. ஆமாடி, அம்மைக்கு நான் தான் முக்கியம். இப்போ என்ன பண்ண போற? நிலா சரி இல்ல பாத்துக்க. நான் என்ன பண்ணேன்? அப்பதானே என்ன கண்ணாடி கழிச்சிட்டு திட்டுனா? என்ன டீன் போட்டு கூப்பிடுறா? ஒரு அக்கான மரியாதை கொடுத்து பேசுறாளா? அவளை கேட்க மாட்டேன்றீங்க, என்னைய கேக்குறீங்க? உன் மூஞ்சி அப்படி இருந்தா அப்படிதான் சொல்ல முடியும். அதான் நானும் சொன்னேன். பாருங்க, என்ன மறுபடியும் அவ அப்படிதான் திட்டுறா. இப்போ நீங்க அவளை கேட்க மாட்டீங்களே, என்னைய தான் திட்டுவீங்க. அப்பா 10 ஆம்பளை பையல பெத்து வளர்த்தலாம் போல. ரெண்டு பொட்ட பிள்ளைகளை வீட்ல வச்சு வளர்க்க முடிய மாட்டேங்குது. இன்னும் போடப்படுதுவா. இந்த பாருங்கடி, ரெண்டு பேரும் சக்கலத்தி சண்டை போடுறதை இப்ப நிப்பாட்டலன்னு வச்சுக்கோங்க. முட்டிய பிடிச்சு ரெண்டு பேரும் ஆஞ்சு ரோட்ல தள்ளி கால் வடிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஏடி, நீ ஒழுங்கா வந்து சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு ஒண்ணு சாப்பிட வேண்டாம். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுனீங்க. அவளுக்கே கொடுங்க, அவளே திங்கிட்டோம். நல்லா தின்னுட்டு அதுக்கப்புறம் என்ன திட்டட்டும். வேண்டாம்னா போ. இப்போ யார் உன்னை தாங்க போறா? அம்மா, அவளுக்கு பால் பாயசம் செஞ்சீங்களா? அதை நானே தின்னுக்கிறேன். பால் பாயசமா? இந்த பாருமா, நீங்க எனக்கு தான் பால் பாயசம் செஞ்சீங்க. அது நான் தான் திம்பேன். அவளை திங்க கூடாது. ஏடி, இப்பதான் என்ன திட்டின? அப்படி இருக்கும்போது எனக்கு செஞ்சது நீ எதுக்கு திங்கிற? உனக்கு வெக்கமாவே இல்லையாடி? வெக்கம் கட்டவள. ஏன் உன்கிட்ட கிலோ கணக்குல இருக்கோ? கடையில வச்சிருக்கியா என்ன? வச்சிருந்தா வச்சுட்டா. வேண்டாம் வச்சுக்கிறேன். இது சரிப்பட்டு வராது. ரெண்டு பேருமே சாப்பிட வேண்டாம். சாப்பாடு வச்சுட்டு போய் படுங்க. பாடி 2 நாளைக்கே பட்னியா கிடந்தாதாண்டி சாப்பாடோட அருமை தெரியும். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுற நேரம்ல சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கிய. ஊர் உலகத்துல போய் பாருடி, அக்கா தங்கச்சினா எவ்வளவு பாசமா இருக்காளுன்னு. நீங்க ஏன் எந்த நேரமும் இப்படி சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க? வீட்ல எப்போதும் அடிப்படி சண்டை தான் நடக்குது. நேத்து ரெண்டு பேரையும் திட்டிட்டு சாப்பிடாம கிடக்காளுன்னு சமாதானம் பண்ணி சரி என்னத்தையும் செஞ்சு கொடுத்து சாப்பிட வைப்பேன்னு பார்த்தேன்னா இப்பவே ரெண்டு பேரும் சண்டை தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பிடவே வேணாடி, போங்கடி போய் படுங்கடி. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுவேன். அவளை வேணா போய் படுக்க சொல்லுங்க. இந்த பாருடி, உனக்கு சாப்பிடுனா சாப்பிடு, இல்லன்னா சாப்பிடாம போய் பாரு. என்ன எதுக்கிட்ட இருக்கற? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுமா சாப்பிட கூடாதுன்னு நீ சொல்ல கூடாதுடி. சுப்பா முடியலம்மா. எடி யாண்டி இந்த பாடு படுத்துறிய? இன்னும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருங்கடி, நான் எங்கேயாச்சும் போய் தொலைறேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இப்போ என்ன, நான் சாப்பிடுங்க அவ்வளவுதானே. விடுங்க, சாப்பிடுறேன். எல்லாம் இவ்வளவுதான். இன்னொருதண்டி நாயே. அப்பா வந்துட்டா பெருசா பேசிக்கிட்டு. அத்தனை சாப்பிட உட்காந்துட்டலாமா? இன்னும் எதுக்குமா மூஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிய? உன் மூஞ்ச பார்த்தா யாருக்கு தான் சிரிப்பு வரும்? நீ பண்றதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் கோவம் தான் வரும். அதனால தான் அம்மா மூஞ்சி இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏடி, அவ என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு இப்படி படபடன்னு இங்கிட்டு வர? என்ன பார்த்தாடி சிரிக்கிற? உனக்கு இப்ப எப்படி மாட்டி விடுறேன்னு பாருடி. அம்மா, இவ இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்தான்னு கேளுங்க. மாட்டி விட்டுட்டாலே சோடா புட்டி. ஆமா, உனக்கு ஆபீஸ் இன்னைக்கு 4 மணிக்கே முடிஞ்சிருமே. மணி 8 மணி ஆச்சு. இவ்வளவு நேரம் எங்கடி போயிட்டு வந்த? அதே நடி கையில பேக்கு. எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? நீ எங்க போயிருப்ப, யார் கூட போயிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதாண்டி உன்னை அம்மா கிட்ட மாட்டி விட்டேன். என்னையா கரிச்சட்டி சோடா புட்டின்னு கிண்டல் பண்ண? இப்போ அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. அடி போடி, எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இப்ப எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. என்னடி கேட்டதுக்கு பதிலே சொல்லாம அமைதியா இருக்க? எங்கடி இவ்வளவு நேரம் போயிட்டு வந்த? அதே நடி பேக்கல. அம்மா, எங்களுக்கு வழக்கம் போல 4 மணிக்கெல்லாம் ஆபீஸ் முடிஞ்சிச்சுதான். ஆனா இன்னைக்கு எங்க கம்பெனிக்கு புது ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. அதுவும் ஃபாரின் ஆர்டர். ஃபாரின்ல நாங்க ஓபன் பண்ணியிருந்த பிரான்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிற ஆர்டர் இது. பெரிய ஆர்டர்மா. அதனால எங்க கம்பெனி ஃபாரின்லயே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை கொண்டாடுற வகையில எங்க ஆபீஸ் ஸ்டாஃபுங்க எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் வெளியில போலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் போகும்போது நான் மட்டும் போகாம இருந்தா அவங்க ஏதாச்சும் நினைச்சுப்பாங்களே. அதனாலதாம்மா அவங்க கூட நான் வெளியில போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிட்டு. எப்படி சமாளிச்சிட்டு நாடி நினைக்கிறேன். இப்ப பாரு. எவோ இவ ஆபீஸ் ஸ்டாஃபுங்க கூட வெளியில போனா அது சரி. ஆனா பேக்ல என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கா. நானும் இவளுக்கு பணம் கொடுக்கல, நீங்களும் இவளுக்கு பணம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வாங்குறதுக்கு இவளுக்கு ஏதுமா பைசா? அதை கேளுங்க. அதானே, நான் காலையில உனக்கு 100 ரூபாய் தானே கொடுத்து அனுப்புனேன். உன் கையில வேற எதுவும் பைசாவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வாங்க ஏதுடி உனக்கு பணம்? என்னடி அது வாங்கிட்டு வந்திருக்கா? மடிக்கிறியா? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு பாக்குறேன்டி. பாடி எம்மோ, அது ஆபீஸ்ல எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்துல தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆமாமா, இவளுக்கு ஆபீஸ்ல ஒரு மாசத்துக்கு 4 தடவை சம்பளம் போடுறாங்க பாரு. ஏன்னா இதே அவ புருஷ வீட்டு கம்பெனில. அதனால நினைக்கிறப்பம்லாம் இவ சம்பளத்தை வாங்கிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டு வரலாம். நீ சொன்னாலும் சொல்லனாலும் அது என் புருஷன் கம்பெனி தாண்டி. மாசத்துக்கு 4 தடவை இல்ல, மாசம் முழுக்க என்னால சம்பளம் வாங்க முடியும். என்ன பொறாமையில அப்படியே பொங்காத.
இந்த பாருங்கம்மா, இந்த மீட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்தது நான் தான். சொல்லப்போனா இந்த மீட்டிங் என் பொறுப்புல தான் நடந்துச்சு. நான் தான் எல்லாத்தையும் சரியா பண்ணி கொடுத்தேன். அதனால தான் இந்த ஆபீஸ்க்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எங்க ஆபீஸ் சிஓ இருக்கார்ல, சிஓ ராஜா சார், ராஜா சார் இருக்கார்லம்மா, அவரே எங்க எல்லாத்துக்கும் ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்துல கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்தாரு. அந்த பணத்துல தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, எல்லாரும் முன்னாடியும் என்ன அந்த சார் எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாருமே என்ன பாராட்டினாங்க. என்னோட டேலண்ட்னால தான் இந்த ஆர்டரே கிடைச்சிச்சுன்னு. அது மட்டும் இல்ல, அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு டபுள் மடங்கு salary கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன மலை சொல்லுத? அப்ப ஆபீஸ்ல எல்லாரும் உன்னை பாராட்டினாங்களோ? ஆமாமா, எல்லாரும் என்னை எப்படிலாம் பாராட்டினாங்க தெரியுமா? ரூபிய மாதிரி வேலை பார்க்கறதுக்கு இந்த ஆபீஸ்ல யாருமே கிடையாது. அவகிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, பொறுப்பான பொண்ணு, அவனாலதான் இந்த ஆபீஸ்க்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் இவதான் அப்படின்னு எல்லாரும் என்னை எப்படிலாம் புகழ்ந்தாங்க தெரியுமாமா? அப்ப அவங்க புகழும் போது நான் உங்களை பத்தி தான் பேசினேன். என்ன பத்தியா? என்னடா சொன்ன? அதே, நான் இவ்வளோ பொறுப்பா இவ்வளோ டேலண்டா இருக்கேன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்க போய் தான் நான் இவ்வளோ டேலண்டா இருக்கேன், இவ்வளோ பொறுப்பா எல்லா வேலையும் பார்க்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தானே. நான் உங்களை பத்தி தாம்மா ஆஃபீஸில் உள்ளவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னேன். எல்லாரும் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்கன்னு பார்த்துக்கங்களேன். என்கிட்டே மூஞ்சிய பாரு, ஏன்டி அம்மா கிட்ட இப்படி எல்லாம் போய் பேசுற? நான் எப்படி போய் சொல்ல போறேன்? உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். வேணும்னா ஏ ராஜாட்ட போன் அடிச்சு கேளு, உண்மையா பொய்யானே அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. உனக்கு கொலை பண்ணிடுவேண்டி. இன்னைக்கு ராஜா மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் உனக்கு வச்சிருக்கேன். பண்ணு, யார் வேணாம்னு சொன்னா? என் பிள்ளைக்கு என் மேல என்ன பாசம்! அவ்வளவு பேர் முன்னாடியும் இந்த அம்மாவை புகழ்ந்தால நீ பேசுன. அம்மா, நான் இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனியில் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்களும் அக்காவும் தான். நீங்கள் ரெண்டு பேரும் அன்னைக்கு என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்க போய்தாம்மா இப்போ நான் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன். எனக்காக தானம்மா அக்கா அவள் படிப்பையே விட்டா. உங்களுக்கு தெரியல அக்காவுக்கு படிக்கிறதுனா எவ்வளோ பிடிக்குன்னு, எவ்வளோ நல்லா படிப்பா. ஆனால் நம்ம குடும்பம் அப்போ பட்ட கஷ்டத்தினால உங்களால் எங்கள் ரெண்டு பேத்தையும் சரியாக படிக்க வைக்க முடியலை. அதுக்காக அக்கா அவளுக்கு பிடிச்ச படிப்பை விட்டுட்டு நான் படித்து பெரிய ஆளாகணுங்கிறதுக்காக வேலைக்கு போனா. எனக்கு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து காலேஜ் ஃபீஸ் வரைக்கும் எல்லாம் கட்டினது அவ தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எல்லா ஃபீஸையும் கட்டினா. ஏன் நீங்கள் கூட நான் காலேஜ் முடிஞ்சு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் எனக்காக நீங்கள் வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த பாராட்டுக்கு மட்டும் இல்லைம்மா, இனிமேல் எனக்கு கிடைக்க போகிற எல்லா பாராட்டுக்கும் பேருக்கும் புகழுக்கும் காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தாம்மா. நீங்கள் ரெண்டு பேரும் அன்னைக்கு எனக்காக கஷ்டப்படலனா இப்போ நான் இந்த அளவுக்கு வசந்து நிற்க மாட்டேன். என்றைக்குமே உங்கள் ரெண்டு பேத்தையும் நான் மறக்கவே மாட்டேம்மா. இந்த பாரு ரூபி, இந்த பாராட்டுக்கும் புகழுக்கும் முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான். நீ படிக்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் பணம் தான் கட்டினோம். ஆனால் கஷ்டப்பட்டு படித்தது எல்லாமே நீ தான். இது எல்லாமே உன் திறமையால உனக்கு கிடைச்ச பாராட்டு. நீ கஷ்டப்பட்டு படிக்க போய் தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை ஆஃபீஸில் உனக்கு கொடுத்துருக்காங்க. நீ அந்த பொறுப்பை சரியாக செய்ய போய் தான் இவ்வளோ பெரிய ஆர்டர் அந்த ஆஃபீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான். அக்கா, இந்த படிப்பை எனக்கு கொடுத்தவளே நீ தான். அன்னைக்கு மட்டும் நான் படிச்சு வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு நீ படிக்க போயிருந்தேன்னா இப்போ நான் இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலையும் பார்த்துருக்க மாட்டேன், எனக்கு இவ்வளோ பெரிய போஸ்டிங்கும் கிடைச்சிருக்காது. இப்போ நான் இந்த போஸ்டிங்கில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். நீ இருக்க வேண்டிய இடத்துல தாக்கா நான் இருக்கேன். இது எல்லாமே உன் திறமைக்கு உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு. அது இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. இல்லடி, இது உன் திறமைக்கு கிடைச்ச பாராட்டு தான். அடியலா, என் ரெண்டு பிள்ளைகளுமே பொறுப்பான பிள்ளைய தாண்டி. என் மூத்த பிள்ளை ரொம்ப படிக்கலனாலும் குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறதுலயும் வீட்டுல உள்ளவங்களை அன்பா கவனிச்சுக்கிறதுலயும் ஏன் நிலாவை அடிச்சுக்க யாருமே கிடையாது. அதே மாதிரிதான் என் சின்ன பிள்ளையும். அவளை படிப்புல முந்திக்கிறதுக்கு யாரும் இல்ல, அவ பாக்குற வேலைய பொறுப்பா பாத்துக்கிறதுல அவளுக்கு ஈடு என யாருமே கிடையாது. எல்லாத்துலயுமே என் பிள்ளைய திறமையான பிள்ளையதான். என் தங்கச்சி எவ்வளவு பெரிய திறமைக்காரின்னு எனக்கு தெரியுமே. அவ திறமைக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. அதே மாதிரிதான் என் அக்காவும் பொறுப்பான அக்கா, பாசக்கார அக்கா. அம்மாடி, இவ்வளவு ரெண்டு பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் சக்காலத்தி பிடி சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தாலுவோ, அதுக்குள்ளயும் அக்கா தங்கச்சின்னு இப்ப பாசமலையை கொட்ட ஆரம்பிச்சிட்டாளுவோ. அம்மா அம்மா, ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருந்தா சந்தோஷத்துக்கு சண்டைக்கும் குறைச்சலே இருக்க மாட்டேங்குது. சரி சரி, பாசமலை பொழிஞ்சது போதும். அடுத்த சண்டை வர்றதுக்குள்ள சாப்பிட்டுட்டு உங்க ரெண்டு பேத்துக்கு பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குங்க, நேரம் ஆயிட்டு. அம்மா கிட்ட இன்னைக்கு நான் தாண்டி சொன்னேன் உனக்கு பிடிச்ச பாயசத்தை அம்மா கையால செய்ய சொல்லி. அவங்க தான் செஞ்சாங்க, சாப்பிடு. ஆனா அட நான் தான் செஞ்சேன்.
நீ தான் செஞ்சியா? அதான் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குக்கா, சூப்பரா செஞ்சிருக்க. சரி சரி சாப்பிடு. சரிக்கா. அக்கா, நான் உனக்காகவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இப்போ காட்டினா நல்லா இருக்காது. காலையில காட்டுறேன் என்ன? எனக்குமா வாங்கிட்டு வந்த? ஆமாக்கா, உனக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேனே. உனக்கு தான் நிறைய வாங்கியிருக்கேன். நான் காலையில காட்டுறேன். சரிடி, காலையிலே காட்டு. சரிங்கடி, பேசுறது நிப்பாட்டிட்டு சாப்பிடுங்க. சரிம்மா. அம்மா, சாப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா தூங்கலாம். ஆமாம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல, எல்லாரும் ஒண்ணா தூங்கலாம். நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணாவே தூங்கலாம். சரி சரி சாப்பிடுங்க.